இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு யுத்தத்தில் எதிரி நாட்டு இளவரசனை உயிரோடு பிடித்து வந்து ராஜாவின் முன்பு நிறுத்தினார்கள் வீரர்கள். இளவரசன் தன் உயிருக்காக கெஞ்சி மன்றாடி தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு அரசர் ஒரு நிபந்தனை விதித்தார். ஒரு பாத்திரத்தில் விளிம்பு வரை தண்ணீர் நிரப்பப்பட்டு கையிலே கொண்டு வந்து தரப்படும். அது ஒரு முக்கிய சாலை ஒன்றின் வழியாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழாமல் நீ குறிப்பிட்ட நேரத்திற்குள் 1 மைல் தூரம் கடந்து செல்ல வேண்டும். கூடவே கையில் வாளேந்திய வீரர்கள் உன்னை பின்தொடருவார்கள். ஒரு துளி தண்ணீர் கீழே கொட்டினாலும் அவர்கள் வாள் உன் தலையை சீவிவிடும் என்று சொன்னார். இவனும் நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டார். பேரரசர் முன்பு ஒரு பாத்திரத்திலே முழுவதுமாக தண்ணீர் நிரப்பிய ஒரு பாத்திரம் இளவரசன் கையிலே தரப்பட்டது. சாலையில் இருமருங்கிலும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதியிலே குழுமி நின்றார்கள். போர் வீரர்கள் அந்த சாலையை ஒழுங்குபடுத்தி கொண்டே சென்றார்கள். பேரரசர் முன்பு தண்ணீரை வாங்கி கொண்ட இவன் மிகவும் நம்பிக்கையுடன் அதை கடக்க முற்பட்டான். ஒரு பகுதி மக்கள் இளவரசனை ஊக்கப்படுத்தினார்கள், மறுபகுதி மக்களோ இவனை கேலியும் பரிகாசமும் செய்தார்கள். இளவரசன் இருபுறம் வீரர்கள் கூறும் வார்த்தைகளை எல்லாம் கேட்டாலும் இதிலேதும் கவனம் கொள்ளாமல் பாத்திரத்தை உறுதியாக பிடித்து கொண்டான். இளவரசன் நடக்க சுற்றுப்புறத்திலே கூச்சலும் பரிகாசமும் இன்னும் அதிகப்படியாக வந்து கொண்டே இருந்தது. எனினும் எதையும் பொருட்படுத்தாமல் தண்ணீரில் கவனத்துடன் சென்றான். அவன் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாமல் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தூரத்தை கடந்தான். இளவரசன் வெற்றியும் பெற்றான். அப்போது மன்னர் அவனிடம் கேட்டார், இளவரசனே, உன்னை கேலி செய்தவர்களுக்கு நீ தண்டனை தர விரும்புகிறாயா? உன்னை உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நீ பரிசேதும் தர விரும்புகிறாயா? நீ இவர்களை கவனித்தாயா என்று கேட்டார். அதற்கு இளவரசன் சொன்னான், நான் என்னை பாராட்டியவர்களையும் சரி, என்னை தூற்றியவர்களையும் சரி நான் கவனத்தில் கொள்ளவில்லை. என்னுடைய சிந்தனையெல்லாம் பாத்திரத்தின் மீதும் அதில் இருக்கும் தண்ணீரின் மீது மட்டுமே இருந்தது என்றார். இலக்கில் கவனமாக இருப்பதால் தான் ஒரு மனிதன் வெற்றி பெற முடிகிறது. வாழ்த்துக்கள் என்று சொன்னார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் தான் மனிதன் சரீரத்தில் உள்ள ஆன்மா. வாழும் நாட்களிலேயே நம் ஆத்மாவை கண்ணும் கருத்துமாக எதற்காக படைக்கப்பட்டோமோ அதற்காக வாழ்ந்து விட வேண்டும். கடைசியில் அதை சிருஷ்டித்தவனிடம் ஒப்படைக்க வேண்டும். போற்றுவோரை கண்டு பெருமை கொள்வதும் தூற்றுவோரை கண்டு பொறாமை கொள்வதும் கோபப்படுவதும் நல்ல ஆன்மாவை பேணி காப்பவன் பணி அல்ல. ஆத்மாவில் கவனம் வை. இறைவனால் இப்பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிறவி பயனை நீ செவ்வனே செய்து முடி என்று இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்து.